இன்னைக்கு நாம பார்க்க போற படம் வந்து ஒரு மிஸ்ட்ரியான, அதே சமயத்துல வந்து ஃபீல் குட்டான ஒரு திரைப்படம். படத்தோட பேர் வந்து தி ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்றது தான் இந்த படத்தோட பேரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹியூ ஜாக்மேன், அதாவது இந்த வொல்வரின் படத்துல நடிச்சார் பார்த்தீங்களா தலைவன். அவர் தான் வந்து இந்த கத்தி கூட வருமேங்க கையில. அவர் தான் இதுல வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு பண்ணைய வச்சிட்டு இருக்காரு. அதுல தான் அவர் வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அது அவரோட பொண்ணுக்காக எழுதிட்டு இருக்காரு போல இருக்குது. அந்த லெட்டர்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா ஆடுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆனா இதுல வந்து 2 பேர் இருக்காங்க. இந்த லில்லின்னு ஒருத்தி இருக்கா. அவளும் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவள போலயே வந்து செபாஸ்டின் ஒருத்தன் இருக்கான். அந்த கருப்பா இருக்கான் பாத்தீங்களா? கருப்பாடு. அவனும் இந்த பிரவுன் கலர் ஆடும் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. லெட்டர்ல எழுதிட்டு இருக்காரு. இந்த படம் மிஸ்ட்ரி ஃபீல் குட் படம்னு சொன்னேன் இல்லையா? அத தாண்டி வந்து இந்த படத்துல வந்து ஃபேண்டஸியான விஷயங்களும் நெறைய இருக்கும். எஸ் ஆடுங்களா பேசும். அதுல வந்து ஒரு இனத்த ஆடு, 2வது இனத்த ஆடு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதுலயே வந்து பனிக்காலத்துல பிறக்கிற ஆட வந்து இவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆடுகள்லயே எந்த மாரி வேற்றுமை இருக்குது பாருங்க. அவங்க வந்து ஒதுக்கி வச்சதுனால வந்து அவங்க தனிமையில தான் வளருவாங்க. அந்த மாரி இங்க ஒரு குட்டி ஆடு இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ வந்து அந்த ஆடையுமே வந்து ரொம்ப பாசமா பாத்துட்டு இருக்காரு. எல்லா ஆடுகிட்டயுமே வந்து ரொம்ப பாசமா நடந்துட்டு இருக்காரு. ஈவினிங் டைம் ஆச்சுன்னா ஒரு அழகான மாலை பொழுதுல அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கதைகள் எல்லாம் எடுத்து அந்த ஆடுங்க எல்லாத்துக்குமே சொல்ல ஆரம்பிப்பாரு. அப்போ ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கதையை சொல்றாரு. அந்த மிஸ்ட்ரியான கதையில என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை யார் பண்ணிருக்காங்கன்றத வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லல. ஆனா வந்து இந்த ஆடு மந்தைகள்ல வந்து இந்த லில்லின்ற ஆடு இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப புத்திசாலியான ஆடு. அவர் சொல்றதுக்கு முன்னாடி இவன் தான் கொலையாளியா இருப்பான்றத வந்து ரொம்ப கிரியேட்டிவா அது சொல்லிடும். ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக தான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து நம்ம லில்லி கண்டுபிடிச்சிருது. அதுக்கேத்த மாதிரி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ சொல்ற கதையிலுமே வந்து நம்ம லில்லி யார சொன்னாலும் அவன் தான் வில்லனா இருக்கிறான். இப்ப பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து தன்னோட ஊரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே இந்த ஆடுக பேரு, இந்த ஊரு இத பத்திலாம் எதுக்காக ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து இந்த ஊருக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்றாரு. பென்புக் தான் என்னோட ஊரு. போல இந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப லேஸ்பட்ட ஆள்லாம் இல்ல. எல்லாருமே வந்து ஒரு மாரியானவங்க தான். அதுலயும் இந்த கறிக்கடைக்காரன் இருக்கா பாத்தீங்களா, அவர வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே போல வந்து இங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவ வந்து சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கா. அவளையும் எனக்கு பிடிக்காது. அதே போல இங்க ஒரு சர்ச் பாதிரியார் இருக்காரு. அவர் தான் கடவுள்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒருத்தர் பத்தியா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சர்ச் உள்ள போறாரு. சர்ச் உள்ள போயிட்டு ஒரு பெரிய கணிசமான காசை எடுத்துட்டு போயிட்டு அந்த சர்ச் ஃபாதரியார் கொடுத்துட்டு இவர் பாட்டு பாசா அங்க இருந்து கிளம்புறாரு. எல்லாருமே பதறி போயிட்டாங்க. என்னையா சர்ச்சுக்கு நீ வரவே மாட்டியா, என்னைய புதுசா அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இவரும் வந்து நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அதை வாங்கி வச்சுக்கிறாரு. ஏதோ மறைவா ஒரு இடத்துல வச்சிருக்காரு போல் இருக்குது. சோ இப்படி ஒரு சில கதாபாத்திரங்கள் மட்டும் தான் இருக்கும். இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து மர்மமான முறையில வந்து கொல்லப்பட்டு இருக்காரு. இந்த சாவுலாம் என்னன்னு தெரியாது. இந்த சாவுங்கெல்லாம் வந்து இந்த ஆடுகளுக்கு தெரியாது. நம்ம செத்தா வந்து மேகமா மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஆடுங்க நினைச்சிட்டு இருக்குது. அதாவது லில்லில நினைச்சிட்டு இருக்கா. இவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம லில்லி சொல்லுவா. ஆனா உண்மையிலேயே வந்து அவர் செத்து போயிட்டாருன்றத வந்து இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஆடு சொல்றோம். இதை பார்த்து நம்ம லில்லியால தாங்கிக்கவே முடியாது. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்ட்டுமே கூட. இப்ப எல்லாருமே நம்ம இதை மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் செபாஸ்டின்ற கருப்பு ஆடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆடு வந்து நிக்குது. அது அந்த கருப்பு ஆடு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் செத்துட்டாருன்றது நீங்க அசால்ட்டா எடுத்துப்பீங்களா, என்னையா மனுஷங்க நீங்க அப்படின்ற மாதிரி அது வந்து திட்டிக்கு இருக்குது. ஆட்டு மந்த கூட்டமா இருக்கிறீங்களே, நம்மளோட ஷெஃபர்ட் அவர் எப்படி நம்ம மறக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கருப்பு ஆடு சொல்லிட்டு இருக்குது. அதனால வந்து நம்ம என்ன பண்றது, நம்ம வெறும் ஆட்டு கூட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு லில்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த கருப்பாடு சொல்லுது, நம்மள வந்து வெறும் துணிக்காக மட்டும் தான் அவர் யூஸ் பண்ணாரு அப்படிங்கும்போது வேற எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி லில்லி கேட்கறா. அப்ப கூட இருக்கிற அந்த வெள்ளையாடு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆமா அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்குது. ஆக்சுவலா கறிக்காகவும் இவங்களை யூஸ் பண்ணுவாங்கன்றது வந்து இங்க இருக்கிற நிறைய ஆடுகளுக்கு தெரியாது போல் இருக்குது. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவர் செத்து போயிட்டாரு. இதை வந்து நம்ம எப்படியாவது டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம ஹீரோவோட சாவு வந்து ஒரு நார்மல் சாவு இல்ல கொலைதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த ஆட்டு மந்தைங்க இருக்குது பாத்தீங்களா, இதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கொலையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்குதுங்க. எப்படியான ஒரு அறிவு பாருங்க. இதுதான் இந்த படத்தோட டிபேட். இப்ப இந்த லில்லி தலைமையில வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற போலீஸ்காரன் அந்த கிரைம் சீனுக்கு வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து சுத்தமா அறிவில்லாதவன் போல் இருக்குது. எல்லா படத்துலயும் நாவல்லயும் வர மாதிரி தான் அவனையும் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இவங்களே கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு எதுவுமே தெரியல. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்திருப்பான். அதாவது வந்து ஏதோ நியூஸ் ரிப்போர்ட்டரா வேலை செய்யறான் போல் இருக்குது. அதனால ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறது, அந்த இடத்துக்கு வந்து கிரைம் சீனை வந்து இவனே வந்து ஹெல்ப் பண்றான். ஆனா போலீஸ்காரன் வந்து எதுவுமே பண்ண மாட்டான். கைரேகை பற்ற போது சார் பார்த்து அப்படின்னு சொல்லி போலீஸ்காரனுக்கு அவன் வந்து கைட் பண்றான். அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கான் அந்த போலீஸ்காரன். இந்த சமயத்துல இந்த ஆடுங்க புரிஞ்சிச்சு, ஆஹா இவன் தத்தி போல் இருக்குது, நம்ம தான் வந்து இதை வந்து முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள போகலாம் அப்படி மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. பிறந்ததுல இருந்தே இந்த லில்லி ஆடுலாம் வந்து இது வரைக்கும் வந்து இந்த புல்ல விட்டு வேற இடத்துக்கு போனதே இல்லை. இப்ப முதல் முறையா வந்து கட்டாந்தரையை பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப பதறி போறாங்க. ஆனா நம்ம செபாஸ்டின் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து உலகம் சுற்று வாலிபன்றதால இதெல்லாம் ஒரு விஷயமாயா வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் தான் கூட்டிட்டு போறாரு. இப்போ ஊருக்குள்ள போயிட்டு அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இந்த சமயத்துல இந்த போலீஸ்காரர் இருக்கா பாத்தீங்களா, அவங்கள வந்து ஒரு அம்மா மீட் பண்ணுது. அந்த அம்மா வக்கீலமா போல் இருக்குது. இந்த மாதிரி சொத்தை பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதால வந்து எல்லாருமே வந்து அவருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகப்படக்கூடிய ஆட்களை வந்து அவர் பேரே கொடுத்துருக்காரு. அந்த பேரெல்லாம் இருக்கிறவங்களை வந்து கூப்பிட்டு வாங்க, அவங்க முன்னாடி தான் ஒரு உயிரை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல நம்ம பாட்டிக்காரியம்மா ஒரு விஷயம் சொல்லுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம செத்து போன ஹீரோ அவரோட பொண்ணு வந்து இந்த ஊருக்கு வந்திருக்குது. அது அமெரிக்கால இருந்துச்சு, எப்படி இங்க வந்துச்சு அதுக்கு வந்து யாருமே சொல்லல. நான் தான் சொன்னா சொல்லணும் அவர் செத்துட்டாருன்னு. ஆனா நானுமே சொல்லல, நான் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முந்தைய சீன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு லெட்டரை வந்து அனுப்பி வச்சிருப்பாரு.
அந்த லெட்டர் வந்து ரொம்ப அருமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் போஸ்ட் மாஸ்டர் இருக்குது பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து ஹோட்டல்காரம்மா கிட்ட சொல்லிருக்கனால ஹோட்டல்காரம்மா பொறாமப்பட்டு அந்த லெட்டர் எடுத்து வச்சிருக்கோம். லெட்டர் போயிருக்கவே போயிருக்காது. ஆனாலுமே இந்த பொண்ணு எப்படி வந்துச்சு அப்படின்றது மிஸ்டரியா இருக்குது. இது வந்து ஒரு கொலையா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்னது கொலையா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரன் முழிக்கிறாங்க. இதே இப்பதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா, என்னங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா கழுவி ஊத்திட்டு கிளம்புது இங்க இருந்து. இப்ப போலீஸ்காரன் வந்து ரொம்ப மக்கா இருக்கிறதால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா சொன்ன பேர்ல இருக்கிற எல்லாருமே கூட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வந்து எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிடறான். இந்த போலீஸ்காரன் அந்த பொண்ணு கிட்ட கொலையா கொண்டு கேள்வி கேட்பான்னு பாத்தீங்கன்னா, அவகிட்ட வலியிறான். ரொம்ப பாசமானது இருக்கிறான். பொண்ணையே இதுக்கு முன்னாடி பார்த்தது அது மாதிரி அவன் வலியிறான். இதை பார்த்து எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது. யாரா நீ என்னென்னமோ சம்பந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான் அந்த பொண்ணு கிட்ட. ஏன்னா கேஸுக்கு சம்பந்தமான விஷயத்தை கேள்வி பண்ணா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த வக்கீலமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒயில படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து ஒருத்தரை பத்தியும் ஒரு ஹீரோ வந்து திடீர்பார் போல் இருக்குது. அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற 7 பேர்ல வந்து ஒரு முட்டாளாடு, ஒரு பலியாடு, அப்புறம் வந்து ஒரு கொலகார ஆடு, ஒரு பனிக்கால ஆடு, ஒரு வெயில்கால ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆடா சொல்லிட்டு இருக்காரு. இதுல வந்து இந்த கரிகாடக்காரர் வந்து டென்ஷன் ஆயிட்டு முட்டாளுன்றது அவன் என்னதான் சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சி போறாரு. அப்ப மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயில்ல படிச்சுட்டு, நான் சொல்லலங்க ஒயில்ல இந்த மாதிரி எழுதிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. இப்போ அதை பார்த்துட்டு அவரு கம்முன்னு உட்காந்துருக்காரு. இப்போ 300 ஏக்கரை வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிற தன்னோட பையனுக்கும் அதாவது லீஸ்க்கு விட்டுருப்பார் போல் இருக்குது. இந்த ஆட்டு மந்தைகள் அப்புறம் அந்த ஆட்டு மந்தைகளை சுத்தி இருக்கிற அந்த வயல்வெளியெல்லாம் வந்து ஒரு 300 ஏக்கர் இருக்கும் போல் இருக்குது. அதை தன்னோட ரெபேக்கான்ற பொண்ணுக்கு கொடுக்கறதா அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா ஒரு எண்டு பேரா இருக்குது. அது 30 மில்லியன் அவர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குட்டம் தூக்கி போடுது. எனது ஒரு சாதாரண விவசாயி 30 மில்லியன் வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இந்த சமயத்துல தான் அந்த வக்கீலம்மா சொல்லுது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹார்டி இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சாரு. அதை வந்து ஒரு பிரைவேட் கார்பரேட் கம்பெனிக்கு வித்து அதை வந்து இந்த சம்பளத்தை வந்து வாங்கியிருக்காரு போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்லுது. இது சொன்ன எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிச்சு. இப்ப ஆடுங்களுக்குமே தெரிஞ்சிச்சு மோட்டிவ் இதனாலதான் போட்டுருக்குது, பணத்துக்காக தான் நம்ம ஹீரோ கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு வந்து அந்த ஆடுங்களும் கண்டுபிடிச்சிருதுங்க. ஒருத்தர் கொள்றாங்கன்னா அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும் இல்லையா, அதனால வந்து ஆடுங்க வந்து படிச்ச அந்த புத்தகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கா. ஆஹா இதுக்காக தான் கொண்டிருக்காங்க போட்டுருக்கு, காசுக்காக கொண்டிருக்குதுங்க இதுங்க அப்படின்றது வந்து அந்த ஆடுங்க புரிஞ்சுக்குதுங்க. வெள்ளாடு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெஜிடபிள் சாப்பிடறதுக்காக வந்து தலையை உள்ள விட்டுருக்கும். இதனால வந்து கட்டையில மாட்டி இது வந்து ரொம்ப நேரமா தவிச்சிட்டு இருக்கும். இப்ப இழுத்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற திங்ஸ் மேல எல்லாம் விழுந்து அந்த திங்ஸ் கீழே விழுந்து இது பயந்துட்டு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, துணி தலையில மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துருது. இதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த பாட்டியமா இருக்குது பாத்தீங்களா, அவங்கள ஜஸ்ட் மிஸ்ல இடிக்காம போயிட்டு அது வந்து ஓடி போகுது. அந்த இடத்தையே வந்து ரணகலப்படுத்துது. இப்போ ஒரு வழியா அந்த ஆட்டை கூட்டிட்டு இவங்க வெளியே வந்துடுறாங்க. இந்த லில்லி ஆடு இருக்குது பாத்தீங்களா, இது சொல்லிருக்கோம் இங்க இருக்கிற விண்டோ ஏதாவது கண்டுபிடி உள்ள போக முடியுமான்னு பாரு எட்டி பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். கடைசியா இது வந்து இந்த அடிபட்டு இடிபட்டு கடத்தா வந்து முட்டிக்கிட்டு இருக்கும்போது இங்க பாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இது சீலாம் பயங்கர காமெடியா இருக்கும். இந்த பக்கம் இந்த போலீஸ்கார கிட்ட வந்து அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்லலாம், யோ நீ ஒரு ஹீரோவா வாங்கினா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளியா, அங்க இருக்கிற போட்டோஸ்லாம் நான் அந்த சம்பவத்துல நடந்தப்போ எடுத்த போட்டோஸ் எல்லாம் வந்து உனக்கு கொடுக்குறேன், அதுல ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதா பாரு அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்றான். இந்த சமயத்துல இந்த ஆட்டு மந்தைங்கலாம் பேசிட்டு இருக்குது, யாரு இது கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீவிரமா விசாரிச்சிட்டு இருக்கிற நேரத்துல ரெபேக்கா இருக்கா பாத்தீங்களா, அதாவது ஹீரோவோட பொண்ணு, அவ இந்த இடத்துக்கு வந்து அந்த ஆட்டு மந்தையிலேயே சேராத ஒரு படிக்காலத்துல பிறந்த ஆடு இருக்குது பாத்தீங்களா குட்டி ஆடு, அது கிட்ட வந்து பேசுறது பழகிட்டு இருக்கா. இவன் இந்த நேரத்துல என்ன பண்றா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அந்த ஆட்டு மந்தைங்கலாம் வந்து டென்ஷன் ஆயிட்டு இவதான் கொலைகாரியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவுக்கு வந்துறாங்க. இப்ப இந்த ஆடு பாத்தீங்களா லில்லி, அது வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் வந்து ஒரு புக் படிச்சிருந்தாரு, அதாவது ஹீரோ வந்து ஒரு புக் படிச்சிருப்பாரு, மீன்ஸ் மோட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டைட்டில் எடுத்தானா நமக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிடும். இது போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சு அவன் ஏதாவது ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லுது இந்த லில்லி ஆடு. இப்போ ட்ரெயின் படம் போட்டிருக்கோம், அந்த புக்கு தான் நினைக்கிறேன், போய் தயவு செஞ்சு எடுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற வயசான ஒரு ஆடை வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க போல இருக்குது. வயசான ஆடோட அது கண்ணு தெரியாது, கண்ணெல்லாம் மூடி இருக்கும், அதோட முடிய வச்சு எப்படியோ ஒரு வழியா அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இப்போ வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ்காரங்க பாத்தீங்களா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வந்து இதுக்கு வச்சுட்டு போயிடுங்க. இப்போ இதை பார்த்து நம்ம போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அதை படிக்க ஆரம்பிச்சிருவோம். அவனுக்கு வந்து இந்த மோட்டிவும் தெரிஞ்சிடும். ஆஹா இந்த புக்ல இந்த சாப்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணா கண்டிப்பா நமக்கு வந்து ஏதாவது ஒரு டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவனும் புரிஞ்சுக்கிறான். இப்போ இந்த ஆடுங்க தான் வந்து போலீஸ்காரனை வழி நடத்த ஆரம்பிக்குதுங்க. இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட்டும் கூட. இப்போ இந்த போலீஸ்காரன் வந்து அந்த புக் மூலமா அறிவாளியாயிரான், நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறான். இப்போ அந்த ஹோட்டல் காரியமா இருக்குது பாத்தீங்களா, அவ வந்து எதுக்காக அந்த லெட்டரை வந்து எடுத்து வச்சா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறான். இந்த மாதிரி வந்து அப்பதான் சொல்லுது அந்த அம்மா, இல்ல இல்ல நான் சும்மா தெரியாம தான் எடுத்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிட்டு இருக்குது. இந்த ஹோட்டல் காரமா வந்து நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும் போல் இருக்குது. அந்த லெட்டர் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து கொடுத்ததே இந்த அம்மா தான். அதனாலதான் வந்து டென்ஷனா இது வந்து இவர் யாராவது லவ் பண்றாரு போல் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திருக்கும். இந்த லில்லின்ற பேரு கூட எதுக்காக வச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட வைஃப் பேர் தான் லில்லி, அதை தான் வந்து அந்த ஆட்டுக்கு வச்சிருப்பாரு. இந்த அம்மா எவ்வளவு ட்ரை பண்ணியுமே வந்து அவர் மடியில போல் இருக்குது. அதனாலதான் வந்து இந்த அம்மா வந்து அவர் மேல கடும் கோபத்துல இருந்திருக்காங்க போல் இருக்குது. ஆடுகளை வெறும் வந்து உள்ளம் தயாரிக்கிறதுக்கு மட்டுமே அவர் யூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா தான் அவங்கள பாத்துருக்காரு. வீக்கனா இருக்கிறதுனால வந்து ஆடுங்களை கரியாக்குறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல. இந்த சமயத்துல வந்து அந்த ஷெப்பர்ட் இருக்கான் பாத்தீங்களா, கூட ஜார்ஜ் மாலியா ஒருத்தர் இருப்பா பாத்தீங்களா, அந்த கருப்பன், அவனை வந்து கேக்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், இந்த மாதிரி என்னோட லீஸ் அவன் கேன்சல் பண்ணிட்டான், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக தான் வந்து நான் அவனை பார்க்க போயிருந்தேன், அதே போலதான் அன்னைக்கு போகும்போது அவன் செத்து கிடந்தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த சமயத்துல வந்து இந்த பாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, பிரீஸ்ட், அவர்கிட்ட நம்ம போலீஸ்காரன் கேட்கறான், இது வரைக்கும் வந்து அவர் ₹1 கூட கொடுத்தது இல்ல, ஆனா வந்து கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி நாள் மட்டும் அவ்வளவு காசு எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரீஸ்ட் சொல்றாரு, ஆக்சுவலா வந்து ஆர்ஃபனேஜ்ல தான் அவங்க 2 பசங்களையும் வந்து அவன் விட்டுருந்தான், ஏன்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதுனால அதை பண்ணிருப்பாங்க, அதனால வந்து இந்த பசங்களை வந்து கண்டுபிடிக்கணும், பிற்காலத்துல அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியா வந்துருவான், இந்த பசங்களை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக அவன் கேட்டிருப்பான். ஆனா சர்ச் ரூல்ஸ்ல வந்து அது இல்லைன்ற
இல்லன்றதுனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கமிஷனா இதை கொடுத்துருப்பான். இதை வந்து நான் எனக்கு பர்சனலா யூஸ் பண்ணிக்கல, இதை வந்து சர்ச்சு கட்டடங்களுக்கு யூஸ் பண்றதுக்காக தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரீஸ்டுமே சொல்லுவாரு. இது தெரிஞ்சா வந்து என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு அந்த பிரீஸ்ட் சொல்றாரு. எல்லாருக்குமே சூப்பரா கேள்வி கேட்ட அந்த போலீஸ்காரரு நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா, அதாவது ஹீரோவோட பொண்ணு ரெபேக்கா வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து நான் வந்து ஏர்போர்ட்ல தான் இருந்தேன், அங்க வந்து டிவி பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன ஷோ பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த மாதிரி 24 நியூஸ் தான் பாத்தங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நோட்ஸா எடுத்துக்கிறாரு. ஏன்டா வேற ஏதாவது பிரோஜனமா ஒரு கேள்வி கேட்பியான்னு பார்த்தா இந்த பொண்ணு என்ன பார்த்துச்சு என்ன ஷோபா பார்த்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சுமாரி திரும்ப இந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான் இந்த பொண்ணு போட்டுருவான்னு பார்த்தா ரெபேக்காவை கிராம்ஸ்னு சொல்லி வேற ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறான். எதுக்காக நீங்க வந்து பேரை மாத்தனீங்கன்னு கேட்கும்போது இல்லங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான பேரை வச்சிட்டு இருந்தா எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, அதனாலதான் பேரை மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஆனா பேரை மாத்தி ஃபோர்ஜரி பண்ணிருக்காளே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன டவுட் நம்ம ஹீரோயினி ரெபேக்கா மேல வந்து போலீஸ்காரனுக்கு வர ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த பக்கம் ஆட்டு மந்தைக்கெல்லாம் பேசிட்டு இருக்குதுங்க. கொலையை யார் பண்ணிருப்பாங்க, ஒருவேளை ரெபேக்காவா இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி ஆடு இருக்குது பாத்தீங்களா, அதாவது பனிக்கால ஆடு, அது வந்து சொல்லுது அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, நம்ம ஜார்ஜ் ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா அவர் மேல வந்து வாசனை தான் இவங்க மேலேயே வருது, அவங்களோட பொண்ணு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ வந்து அங்க இருக்கிற அந்த லில்லி இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து சொல்றா இப்போ ஒரு டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வெள்ள ஆடு ஒரு பொம்பளை ஆடு வந்து சீன் போடுற ஆடு அது வந்து கேட்கும், ஏன்டி யாரடி அப்ப கொண்டிருப்பாடும் போது இல்ல இந்த விஷயத்த வந்து ஆல்ரெடி வேற யாரோ சொன்ன மாதிரி இருக்குது, அதாவது வந்து ஜார்ஜ் மேல இருக்கிற ஸ்மெல் வந்து நம்ம ஹீரோயினி மேல அதாவது ரெபேக்கா மேலயே இருக்குது அப்படின்றத வந்து நீயும் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை ஆடு கிட்ட வந்து சொல்லுது. அப்பதான் வந்து அந்த பொம்பளை ஆடு ஒரு க்ளூவை சொல்லுது, இல்லங்க இந்த மாதிரி வந்து ஒரு வளையம் இருந்துச்சு, அது ரவுண்டா இருந்துச்சு, அந்த வளையத்தை வந்து ரொம்ப பார்த்ததுமே எனக்கு கண் கவர்ச்சியா இருந்ததுனால நான் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டேன், அதாவது வந்து ரெபேக்கா போட்டிருந்த வளையல் போல் இருக்குது அது, அதை நான் எடுத்து வச்சு எனக்கு வந்து அது இம்ப்ரெஸ் ஆயிருச்சு, அதனால நான் சந்தோஷமா அதை வந்து எடுத்து யாருக்குமே தெரியாம வச்சிருந்தேன். அடி பாவி அப்ப கொலை பண்ணது ரெபேக்கா தான் போட்டுருக்குது, அந்த சீன்ல வந்து அவதாரம் இருந்திருக்கிறா அப்படின்றத வந்து இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கொலைகாரி வந்து நம்ம ரெபேக்கா தான்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. ஆனா இவங்க கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கருப்பாடு செபஸ்டியன் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து சொல்லுது ரெபேக்கா நல்லவதான், ஏன்னா அவ கண்ணை நான் பார்த்தேன், அவ கண்ணுல வந்து பொய் இல்ல அப்படி மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற எந்த ஆடுமே நம்பல, அவனோட தொப்பி எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சதுனால அவன் வந்து அந்த வளையத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டான். இப்ப வளையம் கண்டுபிடிச்ச உடனே தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணு தான் பண்ணிருக்கா போல் இருக்குதுன்றத வந்து அவன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறான். இப்ப இந்த போலீஸ்காரமே அந்த வளையலை எடுத்துட்டு போயிட்டு ஆஹா ரெபேக்கா தான் பண்ணிருக்கா, அந்த ஸ்பாட்ல அவ இல்லவே இல்லன்னு சொல்லியிருந்தா முன்னாடி, ஆனா வந்து அவளோட பொருள் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து சர்ச் பண்றதுக்காக போறாங்க. அப்ப போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷம் நிறைந்த ஒரு பேஸ் கொடுத்ததுனால தான் இறந்திருப்பாரு. அது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயினோட ஷூல வந்து இருக்கும். இதை பார்த்துட்டு வந்து இன்னும் உறுதிப்படுத்துறாரு, ஆஹா இந்த பொண்ணு தான் இதை கொலை பண்ணிருக்குது, அப்படி வந்து நான் ஸ்மார்ட்டா இருக்கிறேன் சூப்பரா இருக்கிறேன்னு சொல்றதுலாம் வந்து பொய், என்னை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதான் அவரோட சொத்துக்காக வந்து அவரை கொலை பண்ணிருப்ப போட்டுருக்குதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துறாரு இந்த போலீஸ்காரரு. ஆனா அந்த பொண்ணு சொல்லுது இல்ல இல்ல நான் பண்ணலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ போலீஸ்காரர் கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த கிரைம் ஸ்பாட்ல இருந்தீங்களா, அன்னைக்கு நைட்டே வந்து அந்த ஹீரோ கூட இருந்தீங்களா அப்படின்னும் போது ஆமாங்க எங்க அப்பாங்க அவர் வந்து லெட்டர் போட்டிருந்தாருங்க, அதனால வந்து அவரை பார்த்துட்டு இருந்தோம், என்ன பேசிட்டு இருந்தீங்க போது ஆடுகளை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அவர் வந்து ஒரு ஆடை பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம வந்து அவர் வந்து இரண்டாவதா ஒரு உயில எழுதியிருக்கிறாருன்றது வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் போய் சொல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ போலீஸ்க்கு புரிஞ்சிருது, அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து கொலையாளி, அவரை வந்து நீங்க தான் கொன்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இன்னும் கொஞ்ச நாள் வந்து வந்துருவாங்க, நீங்க அது வரை வந்து வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்து உங்களை கூட்டு போயிருவாங்க, நீங்க தான் வந்து இந்த கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் ரெபேக்கா சொல்ற விஷயத்தெல்லாம் வந்து லில்லி ஆடு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ ரெபேக்கா வந்து தப்பானவை இல்ல அப்படின்றது வந்து அந்த ஆடு புரிஞ்சுக்குது. இந்த சமயத்துல வந்து இந்த வக்கீலமா இருக்குது பாத்தீங்களா, போலீஸ்கார பாராட்டி தள்ளுது, நீங்க வந்து ஒரு மக்கு பையன் கிடைச்ச ஆனா சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, ரெபேக்கா தான் கொலைக்காரின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டு மந்தைக்கெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கிற அந்த கெட்ட ஷெப்பர்டுன்னு ஒருத்தர் சொன்னாங்க பாத்தீங்களா, அவருக்கு வந்து விற்க போறாங்க அப்புறமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த லில்லி ஆடு இருக்குது பாத்தீங்களா, அது வந்து அந்த வெள்ளை ஆடை கூட்டிட்டு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அதுங்க வந்து சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி அனுப்புதுங்க. என்ன மிரட்டி அனுப்புதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து அந்த இடத்துல இருந்து பக்கத்துல ஒரு இடம் வீடு மாதிரி இருக்கும் போல் இருக்குது, அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது ஆடுங்களெல்லாம் வந்து கரியாக்கி இவங்க வந்து வித்துக்கிட்டு இருக்குது. அதாவது வந்து இந்த பேட்ச் ஷெப்பர்டும் கறிக்கடைக்காரனும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க போல் இருக்குது, அவனுங்க ரெண்டு பேருமே டீமா சேர்ந்து வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது கறியை விற்கிற பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுதான் நம்ம லில்லிக்கு தெரியுது, ஆஹா நம்மள சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க போல் இருக்குது, நம்ம வெறும் வந்து துணிக்காக மட்டும் தான் நம்மள யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பதறி போயிருது. இப்போ இங்க இருந்து ஓடுறதுக்காக என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஓடுறாங்க. இந்த சமயத்துல வந்து அந்த பேட்ச் ஷெப்பர்ட் வளர்க்கறான் பாத்தீங்களா நாய்ங்க, அதுக்கு வந்து இவங்களை வந்து பின்தொடர்ந்து கடிக்கிறதுக்காக வருதுங்க. ஒரு லில்லியும் அந்த வெள்ளாடும் சாக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். இந்த சமயத்துல தான் வந்து கருப்பாடு செபஸ்டியன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து மாசா வந்து சண்டை போட்டு வந்து ஃபைட் பண்றான், ரொம்ப பவரா சண்டை போடுறான். அந்த நாய்ங்கெல்லாம் வந்து ரொம்ப பதறி போயிருதுங்க. அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை போட முடியாம வந்து அதுங்களும் வந்து கடிச்சிருக்கும் நம்ம செபாஸ்டியனை, அவருக்கும் வந்து நிறைய அடிபட்டிருக்கும். இருந்தாலும் வந்து அந்த நாய்ங்க கிட்ட வந்து முரட்டத்தனமா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த நாய்ங்க பதறி ஓடிடும். இப்போ வந்து நம்ம செபாஸ்டியனுக்கு நிறைய அடிபட்டிருக்கும் பாத்தீங்களா, அந்த கருப்பாடு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அப்படியே கீழே படுத்துறது, கொஞ்சம் மூச்சோட மாதிரி அப்படியே கஷ்டப்படுறதுக்கு சாவர நிலைமையில வந்துருச்சு. அப்போ ஆடுங்களா மேகமா மாறாது சாவமா அப்படின்ற மாதிரி நம்ம லில்லி கேட்கறா, ஆமா ஆடுங்களாம் சாவமும் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது இன்னொரு வெள்ளை ஆடு. ஏன்னா அந்த வெள்ளை ஆடுக்கு தெரியும் சாவுன்றது ஒண்ணு இருக்குன்றது வந்து அதுக்கு தெரியும், இருந்தாலுமே வந்து அது வெளியே சொல்லாம என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அமைதியா உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த செபாஸ்டியன் இருக்கான்னு பாத்தீங்களா, அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து சாகர நிலைமையில இருப்பான். இப்போ வந்து ஒரு பிளாஷ்பேக் முன்னாடியே வந்திருக்கும், அது என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பாடு வந்து பனிக்காலத்துல பிறந்த ஆடுன்றதுனால வந்து அது கூடத்துல சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால
அதனால வந்து தனித்தே இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்னிவல் நடக்கும். அந்த கார்னிவல்ல வந்து நாய்ங்க கூட வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும். ஆட்டுக்கும் நாய்களுக்கும் சண்டை நடக்கும். இதுல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கும். இதுல தான் வந்து நம்ம ஹீரோ வந்து முறையா வந்து கருப்பை பார்த்திருப்பாரு. கருப்பை பார்த்ததுமே வந்து அது வந்து பரிதாப நிலைமையில இருக்கும். இத பார்த்துட்டு காசு குடுத்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. உண்மையான அன்ப முறையா கருப்பு பார்த்ததுனாலயே என்னவோ தெரியல. நம்ம ஹீரோ மேல வந்து ரொம்ப பாசமா இருக்கும். எங்க போனாலும் எங்க வந்தாலும் நம்ம ஹீரோவ தான் வந்து அது முழுமூச்சா உயிரா நினைக்கும். சாகும்போது கூட நம்ம ஹீரோவ நினைச்சிட்டு தான் அது சாகும். இத பார்த்த அந்த லில்லி ஆர்ட் இருக்குது பாத்தீங்களா? அதுவுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும். என்ன சாவலா இருக்குது போல் இருக்குது. நம்ம தான் இவ்வளவு நாள் அதெல்லாம் தெரியாம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுது. இப்ப 2 ஆடுமே வந்து வந்துகிட்டு இருக்குதுங்க. இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு இந்த கொலையை யார் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இப்ப கனவுலயே நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா? அவரே வந்து சொல்றாரு. அவரு ஒரு க்ளூ குடுக்குறாரு. எப்பவுமே வந்து விக்டிம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு க்ளூ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம லில்லி வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த விஷயத்தை வந்து பாக்குது. இந்த கொலை எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்குது. இப்ப நம்ம லில்லிக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிட்டா. எப்படி இது யார் கொண்டு பண்ணிருப்பா அப்படின்றதையும் கெஸ் பண்ணிடுறா. அந்த பெயிண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்கா போல் இருக்குது. அதனால வந்து நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா? அவ இருக்கிற அந்த ஜெயில் உள்ளே குட்டியாட அனுப்பி விட்டு ஒரு கலரை வரைஞ்சு விட்டு அந்த கலர்ல வந்து போட்டோவை வந்து பிக்ஸ் பண்ணி விட்டு போயிடுறா. இப்ப போலீஸ்காரன் அடுத்த நாள் காலைல வந்து என்ன இது வரைஞ்சு வச்சிருக்குது ஒரு குட்டியாடு உள்ள வந்து இதை வரைஞ்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. எங்க இதை நம்ப சொல்றீங்களா என்ன சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதை அழைச்சி விட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து கோர்ட்டுக்கு அனுப்புறதுக்காக அவங்கள வந்து ரெடி பண்ணி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கூட்டு போறாரு. இப்ப போலீஸ்காரர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துறாரு. பொண்ணு தான் வந்து சொத்துக்காக அப்பாக்காரர் வந்து கொண்டிருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துறாரு. இதுதான் இந்த படத்தோட ஆலிஸ் லாஸ்டும் கூட. இப்ப கிட்டத்தட்ட வந்து ஏத்தி விட்டுறாரு. ஏத்தி விட்டுட்டு ஓகே இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு சோழி அவ்வளவுதான் வந்து நம்ம ஹீரோயினி காலி அப்படின்ற மாதிரி நினைப்போம். அப்பதான் அவருக்கு ஒரு கிட்னி வேலை செஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அவர் வந்து அறிவா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஸ்டின் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்ப வந்து அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரா வந்தா பாத்தீங்களா அவன் தான் கொலகாரன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. எப்படி அதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கொலகாரன் இருக்காங்க பாத்தீங்களா அவன் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போய் பாத்துருக்கான். பார்த்து அந்த சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருந்தாலுமே கூட தலைவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரங்கிட்டே போய் சொல்லிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த அப்பாக்காரரை போய் பாக்குறான் பாத்தீங்களா அவருமே வந்து மழை நினைச்சிட்டு பார்த்ததுனால ஐயோ பையன் இந்த மாதிரி வந்திருக்கான வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. சரக்குல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கே தெரியாம பெரிச போட்டு விட்டுறான். இப்ப அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு சொத்துக்காக நம்ம பையன் வந்து கொலை பண்றான் போல் இருக்குது நம்மள அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த சமயத்துல வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தலையில வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து டை அடிச்சிருப்பான் போல் இருக்குது. அப்பாக்காரர் வந்து கண்டுபிடிச்ச மருந்து வந்து ப்ளூ கலர். ஆனா வந்து இவனோட தலையில இருக்கிற அந்த டை கையில பட்டதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல மாறிடுது. அந்த ப்ளூ வந்து மஞ்சளா மாறிடுது. மக்களுக்கு வந்து தன்னோட அப்பா மாதிரியோ இல்ல தங்கச்சி மாதிரியோ இருக்க கூடாதுன்றதுக்காக வந்து இவன் பொதுவான ஒரு மனுஷன் அப்படின்றதுக்காக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் அடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் வந்து ஒண்ணா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எப்படி கொலைகாரன்றதை கண்டுபிடிச்சேன்னு கேக்குறியா? உங்க அப்பா இறந்தப்போ அவரோட கையில வந்து எல்லோ கலர் இருந்துச்சு பத்தியா அதே கலர் வந்து உன்னோட பில்லோ கவர்லயே இருந்துச்சு. அது வந்து நீ இருந்த லாட்ஜ்ல தான் இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்றாரு. அப்போ அந்த பெரிசெல்லாம் வந்து அந்த பொண்ணோட சூளை வச்சதுமே வந்து உனக்கு ஈஸியான வேலை தான் அதையும் நீ தான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ்காரர் வந்து பயங்கரமா வந்து கிடுக்கு பிடி போடுறாரு. இதை ஏங்க எதுங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க நான் என் கலர் ஒரிஜினல் கலருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல இது டை தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முடியை வந்து போலீஸ்காரர் வந்து எடுத்து வச்சிருப்பாரு. இப்ப அந்த பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஏங்க இந்த ஒரு முடியை வச்சு என்னங்க பண்ண போறீங்க கலர் வந்து எல்லாருமே அடிக்கிறதாங்க நான் கூட தான் டை அடிப்பேன் இதெல்லாம் ஒரு தப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது தப்பு இல்ல இதனால நீ மாட்ட உன்னோட டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிச்சலாம் நீ அவருக்கு தான் பிறந்தியான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் இவன் வந்து பதறி போயிடறான். இதுதான் இந்த படத்தோட டாக்டர் சொல்லும் கூட. இப்ப அந்த முடியை தட்டி விட்டு அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா குறுகுறுன்னு ஓடி போறான். கார்ல ஏறலாம் கார் ஏறி கிளம்புற நேரத்துல 2 ஆடுங்க இருக்கும். அதாவது வந்து துணிச்ச ஆடுங்க இருக்கும். அதுக்கு இந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கும் போல் இருக்குது. சண்டை போட்டுக்கிட்டு முடிக்கிட்டே இருக்கிற ஆடுங்க என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காரை வந்து ஒரே போடா போட்டு இவன் தான் வில்லன்றது கண்டுபிடிச்சு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காரை நிறுத்தி விட்டுருதுங்க. ஒரே அடி அடிச்சு அந்த காரை உடைச்சு விட்டுருதுங்க. இப்போ வந்து அவனை கைது பண்றாங்க. ஆக்சுவலா எல்லா சொத்துமே அவனுக்கே வரணும் தங்கச்சிக்கு போக கூடாது தனக்கு மட்டுமே வரணும்ன்ற பிளான்காக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்பாக்கார வந்து கொன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கான் அப்படின்றத வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்து அண்ணன் இவன் தான்றது தெரிஞ்சிருச்சு. இவன் தான் வந்து சொத்துக்காக கொலை பண்ணிருக்கான்றதையும் தெரிஞ்சிருச்சு. இது ஆடு மூலியமா தான் வந்து நம்ம போலீஸ்காரர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இதையும் வந்து அவர் வந்து விஷ் பண்ணிட்டு என்னோட நண்பர்கள் உதவியால தான் வந்து இதை கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜுமே கூடங்க. அவனை வந்து கைது பண்ணிடுறாங்க. நம்ம ரெபெக்கா ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள விட்டுறாங்க. இப்ப ரெபெக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டெல்லாம் வந்து வித்துட்டு இவங்க கிளம்பிடுவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்து அவங்க விக்காம அந்த ஆட்டு மந்தைங்கள்லாம் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் கறிக்கடைக்காரரும் அந்த பேட்ச் இருக்கான் பாத்தீங்களா அவனும் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி உங்க இடத்த கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் லோன் வாங்குறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் அந்த இடத்தையுமே வாங்கி அங்க இருக்கிற ஆட்டுகளையுமே வந்து இந்த ஆடுகளோட சேர்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பாசமா வந்து அந்த ஆடுகளை வந்து வளர்க்கணுன்ற மாதிரி அவங்க எடுக்கிறாங்க முடிவு. வழக்கமா நம்ம ஹீரோ பண்ணுவார் பாத்தீங்களா ஈவினிங் நேரத்துல வந்து பொழுது சாயிற நேரத்துல அந்த ஆடுகளுக்கு எல்லாம் வந்து கதை சொல்லுவார் பாத்தீங்களா அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோயினி வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவை போலே பொண்ணு பண்றாங்க. இதை பார்க்க ரொம்ப எமோஷனலாவும் சூப்பராவும் இருக்கும். ஒரு ஃபீல் குட்டான மிஸ்டியான ஃபேண்டசி கலந்த ஒரு திரைப்படம். 2005 ஜெர்மன் ஆத்தரான லியான் ஸ்வான்ட்ரோர் எழுதின 3 பேக்ஸ் ஃபுல்ன்ற நாவலை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10/9.5. இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா வைட் யூனிட் அப்படின்ற ஒரு ஜானர்ல தான் வருது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து திருப்தியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும் ப்ரோ அப்படிமா நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஓடிடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை வந்து திருப்திப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு நல்ல தரமான ஒரு கதையோட வந்து
வந்து உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.